உதகையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, தகவல்கள் என்ன? காயத்ரி, நேற்றைய தினம் உதகை காந்திநகர் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 6 பெண்கள் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உதகை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவர்களின் உடல்கள் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த உடல்களை பெறும் பொழுது கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. பின்பு சம்பவ இடத்துக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் வருகை புரிந்தனர். இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்தனர். மேலும் தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்ட 2 லட்சத்திற்கான காசோலையும் வழங்கி அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். பின்பு படுகாயமடைந்தவர்களுக்கும் ரூபாய் 50,000 வழங்கி சுற்றுலாத்துறை அமைச்சர் நிதி தனியாக 10,000 என 60,000 ரூபாயை அவர்களுக்கு வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்களில் 6 உடல்களும் அவர்கள் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது மக்கள் கதறி அழுத காட்சி அனைவரையும் கண்கலங்க செய்தது. காயத்ரி, நன்றி ஐயாசாமி, விவரங்களை வழங்கியமைக்காக.